சென்னையில் பகல் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை நள்ளிரவிலும் தொடர்ந்தது. தித்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் பல மணி நேரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இதனால் சென்னை மாநகர் மற்றும் புறநகரில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. சென்னை மெரினாவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் மக்கள் கூடினர். பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சரி சும்மா நேச்சுரலை ரசிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். புரசைவாக்கம், பெரம்பூர், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் பெருங்களத்தூர் GST சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட திடீர் நகர், ஓட்டேரி, தானாத்தெரு, புரசைவாக்கம், நல்லா கால்வாய் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்று அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்தார். தொடர் மழையால் ஆவடி அருகே கோவில் பதாகையில் கிறிஸ்ட் காலனியில் உள்ள 5000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. கோவில் பதாகை ஏரியின் உபரி நீர் காலனிக்குள் புகுந்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டதால் குழந்தைகள், பெரியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு முட்டியாக தண்ணி நிற்கிது சார். இது லாஸ்ட் இயரே வந்து பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் சரி பண்ணவே இல்லை சார். அப்படியே தான் சார் இருக்குது தண்ணி. 4 இயர்ஸ் தான் நாங்கள் இந்த மழை பெஞ்சிச்சா ஃப்ளட் வச்சுனா கண்டிப்பாக வெளியே போக முடியாது. ஏரி தண்ணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கிது. வெளியே போய் எதுவுமே வாங்க முடியாது. எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆவடி புதிய கன்னியம்மன் நகரில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இங்குள்ள 6 பிரதான சாலை உட்பட 40க்கும் மேற்பட்ட தெருக்களில் வெள்ள நீர் ஆறாக ஓடியது. பூந்தமல்லியில் அரசு மருத்துவமனை அருகே சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜலட்சுமி நகர் 2வது சாலையில் கனமழை காரணமாக மழைநீர் வெள்ளம் போல ஓடியது. சாலையை சுற்றியுள்ள வீடுகளுக்குள்ளும் மழைநீர் சென்றதால் குடியிருப்பு வாசிகள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சியின் 146வது வார்டு பகுதியான ஆலப்பாக்கம் MGR நகரில் 3 தெருக்களில் உள்ள சுமார் 200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசியதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுரங்கப்பாதையில் நடுவழியில் நிறுத்தப்பட்ட மெட்ரோ ரயிலிலிருந்து பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட காட்சிகள்தான் இவை. சென்னை விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் நோக்கி மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருந்தது. காலை 6 மணியளவில் உயர்நீதிமன்றம் சென்ட்ரல் இடையே சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இதனால் மெட்ரோ ரயிலுக்குள் சுமார் 10 நிமிடங்கள் பயணிகள் சிக்கிக்கொண்டு தவித்தனர். அதன்பின் கதவு திறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் சுரங்க ரயில் பாதை வழியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். விமான நிலையம் இடையேயான வழித்தடத்தில் காலை 6:20 மணி முதல் ரயில் சேவை சீராக இருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 இடங்களில் அதிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னை பாரிஸ் மற்றும் எண்ணூரில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஐஸ் ஹவுஸில் 23 சென்டிமீட்டரும், பேசன் பிரிட்ஜ் மற்றும் புதுமணலி டவுனில் தலா 21 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது தவிர்த்து மாதவரம், காசிமேடு உள்ளிட்ட 35 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள 21 இடங்களில் கனமழை பெய்துள்ளது. சென்னையில் நேற்று காலை 5:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரையிலான நிலவரப்படி சராசரியாக 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்கிட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நெற்பயிர் மற்றும் இதர பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பெய்த மழையின் காரணமாக 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்கள் மற்றும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிவாரணம் வழங்கிடவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதேபோல வீடுகளின் சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றுக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரவும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு நாளை முதலமைச்சரை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அமைத்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்த நிலையில் அண்மையில் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை நடத்தினர். அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கேட்டுப் பெறுவது, எந்தெந்த தொகுதிகளை கேட்டுப் பெறுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த குழுவினர் நாளை முதலமைச்சர் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிமுக பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த கட்சி தொண்டரின் உடலுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நேற்று நடைபெற்ற பரப்புரை கூட்டத்திற்கு வந்திருந்த ஒண்டையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அர்ஜுனன் என்ற அதிமுக தொண்டர் திடீரென மயங்கி விழுந்தார். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே மயங்கி விழுந்த அவரை மீட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் கோபி அரசு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்த தொண்டரின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தாருக்கு நிவாரண நிதியாக அதிமுகவின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட கழகத்தின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் இப்பொழுது வழங்கியிருக்கின்றோம். டிராப்ட் வழியாக தலைமை கழகத்தின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். மொத்தம் 20 லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்திற்கு நிதியுதவியாக அதிமுக சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை மறைந்த அர்ஜுனனின் தாயாரிடம் இபிஎஸ் வழங்கி ஆறுதல் கூறினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லை என தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் இபிஎஸ் ஆட்சியில் இல்லை என்றார். புரட்சித் தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம். இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் 2021 என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும். தன்னை அதிமுகவில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் ஆசை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனம் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சென்றபோது பார்த்திருக்கக்கூடும் 2 இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தாவேகா கூட்டணிக்கு வருமாறு செங்கோட்டையன் இதுவரை தங்களை அழைக்கவில்லை என்றார். துரோகத்திற்காக நோபல் பரிசு கொடுத்தால் அதற்கு தகுதியானவர் எடப்பாடி பழனிசாமி தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற பின் பேசிய தினகரன், எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்திற்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்றார். கோபிச்செட்டிப்பாளையம் மக்களிடம் கேட்காமலேயே செங்கோட்டையன் ராஜினாமா செய்ததாக இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் 18 எம்எல்ஏக்களை இபிஎஸ் எப்படி பதவி நீக்கம் செய்தார் எனவும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த 18 தொகுதியில் உள்ள மக்களிடம் போய் சொல்லிவிட்டு இவர் அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்களா? இந்த நிலையில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களை சட்டப்படி சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்ததாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறினார். சுய தேவைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சியிலிருந்து வாக்களிக்கின்ற போது சட்டத்தின் அடிப்படையில் சபாநாயகர் அவர் தகுதி நீக்கம் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி எந்த எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யவில்லை எனவும் KP முனுசாமி தெரிவித்தார். வரும் 5ஆம் தேதி புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கக் கோரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அக்கட்சி சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின்னர் தாவேகா தலைவர் விஜய் பொதுவெளியில் மக்கள் சந்திப்பை நடத்தவில்லை. வரும் 5ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ செல்ல திட்டமிடப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி புதுச்சேரி முதலமைச்சருக்கு தாவேகா சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாகவும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏற்பாடு செய்ய
செய்யப்பட்டிருப்பதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இவ்விவகாரம் தொடர்பாக பேசினார். அப்போது ரோட் ஷோவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது என்பன உள்ளிட்ட சில நிபந்தனைகளை அவர் தெரிவித்ததாகவும் அதற்கு ஆனந்த் சம்மதம் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை உயரதிகாரிகள் மட்டத்தில் இன்று நடத்தப்பட உள்ள ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகே விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்கப்படுமா அல்லது மறுக்கப்படுமா என்கிற விவரம் தெரியவரும். முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த எஸ்ஐஆர் விவகாரம், ஆணவ கொலை செய்யப்பட்ட காதலனின் சடலத்துடன் திருமணம் செய்து கொண்ட பெண் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதல் நாளே மக்களவை முடங்கியது. மக்களவை காலை கூடியதும் ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் உலக கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. भारतीय महिला कबड्डी टीम ने 24 नवंबर 2025 को चीनी ताइपेई को हराकर महिला कबड्डी विश्व कप खिताब जीत लिया है. தொடர்ந்து நேரமில்லா நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். लोकतंत्र में अच्छी परंपराएं नहीं है. आप अपनी सीट पर विराजें. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இதனையடுத்து இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தனது வாழ்க்கையையே சேவைக்காக அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் மாநிலங்களவைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை வரவேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். हमारे सभापति जी एक सामान्य परिवार से आ रहे हैं, किसान परिवार से निकले हैं और पूरा जीवन समाज सेवा के लिए समर्पित किया है. அவையில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, புதிய அவைத் தலைவர் தாம் முன்னர் வகித்த பதவிகளிலேயே அனைவரையும் சமமாக நடத்துபவர் என்பதை காட்டியுள்ளதாக தெரிவித்தார். Everyone said you are from Tamil Nadu, sir. The land of rich heritage culture and a hoary language, and we have always valued human values and treated everyone equal. We have never been pirapokkum ella uyirkum, that all that are born in this world by way of birth are equal. தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் மாநிலங்களவை தலைவர் எந்த அறிவிப்புமின்றி பதவியை விட்டு வெளியேறியதை குறிப்பிட்டு அவருக்கு பிரியாவிடை அளிக்க முடியாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். நடப்பு கூட்டத்தொடருக்கு தொடர்பில்லாத ஒன்றை பேச வேண்டாம் என கார்கே உரைக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்தார். अंदर करवाएंगे. बीएलए को मार रहे हो ना, अंदर करवाओ इसको, अंदर करवाओ सर, इसको अंदर करवाओ. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வீடு தேடி வந்து எஸ்ஐஆர் படிவங்களை வழங்கவில்லை என கூறி வாக்குச்சாவடி நிலை அலுவலரை பெண் ஒருவர் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டை போன்று சத்தீஸ்கரிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ராய்ப்பூரில் உள்ள காளிமாதா வார்டுக்குட்பட்ட பகுதியில் வாக்குச்சாவடி நிலை பெண் அலுவலரை அதே பகுதியை சேர்ந்த பெண் சரமாரியாக தாக்கினார். தனது வீட்டிற்கு வந்து எஸ்ஐஆர் படிவங்களை வழங்காத ஆத்திரத்தில் அந்த பெண் தாக்கியது தெரியவந்துள்ளது. மேலும் தடுக்க முயன்றவர்களையும் அவர் தாக்கினார். बीएलए को मार रहे हो ना, अंदर करवाओ इसको, अंदर करवाओ सर, इसको अंदर करवाओ सर, इसको अंदर करवाओ. रुको मैं करवा रहा हूँ, मैं इसको अंदर करवा. तुम मार के दिखा. இது தொடர்பான காட்சி வெளியான நிலையில் காவல் நிலையத்திற்கு எந்தவித புகாரும் வரவில்லை என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட காதலனின் சடலத்துடன் காதலி திருமணம் செய்து கொண்ட சம்பவம் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்துள்ளது. நாந்தேட் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்ஷம், அதே பகுதியைச் சேர்ந்த ஆஞ்சல் ஆகிய இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ஆஞ்சலின் சகோதரர் ஹிமேஷும் சக்ஷமும் நண்பர்கள் ஆவர். இருவர் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன. ஆஞ்சலும் சக்ஷமும் காதலித்து வந்தது அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. இருவரும் மாற்று சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் ஆஞ்சலின் குடும்பத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த 27ஆம் தேதி ஜூனாகஞ்ச் என்ற இடத்தில் ஆஞ்சலின் தந்தை, சகோதரர் உள்ளிட்ட 5 பேர் சக்ஷமை சுட்டுக் கொன்றதாக தெரிகிறது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக இளம் பெண்ணின் சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சக்ஷமின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட ஆஞ்சலின் தனது
உடலில் மஞ்சள், நெற்றியில் செந்தூரம் பூசி சடலத்தை திருமணம் செய்து கொண்டார். தனக்கு நீதி வேண்டும் என்றும் குற்றச்செயலில் ஈடுபட்ட தனது குடும்பத்தினருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் ஆஞ்சலின் வலியுறுத்தினார். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விஜய் மல்லையா, நிரவ் மோடி உள்ளிட்டோர் இந்திய வங்கிகளில் 58,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கிகளில் கடன் பெற்றுவிட்டு திருப்பிச் செலுத்தாத பொருளாதார குற்றவாளிகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் விஜய் மல்லையா, நிரவ் மோடி, சந்திரேசா சகோதரர்கள் உள்ளிட்டோர் இந்திய வங்கிகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பெற்றுவிட்டு திருப்பிச் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் விஜய் மல்லையா பெயரில் மட்டும் 22,065 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அதில் 14,000 கோடி ரூபாயை மத்திய அரசு திரும்ப வசூலித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீரவ் மோடியை பொறுத்தவரை 9,656 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் அதில் 545 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நெடுமுருவை 2வது திருமணம் செய்து கொண்டார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர். இதையடுத்து நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து வந்த நாக சைத்தன்யா கடந்த ஆண்டு அவரை கரம் பிடித்தார். இந்நிலையில் நடிகை சமந்தாவிற்கும் ஃபேமிலி மேன், பர்சி உள்ளிட்ட பிரபல வெப்தொடர்களை தயாரித்து இயக்கிய ராஜ் நெடுமுருக்கும் இடையே காதல் மலர்ந்ததாக தகவல் வெளியானது. இதனை இருதரப்பிலும் மறுக்காத நிலையில் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தின் லிங்க பைரவி கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். எளிமையான முறையில் நடைபெற்ற திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அவருக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தன்னை ஆராதிக்கின்ற ரசிகரை விட நண்பராக, சகோதரராக பழகும் ரசிகர்களை தான் விரும்புவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற தனியார் நிறுவன செயலி அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் சமூக வலைதளங்களை கண்டாலே பயம் வருவதாக கூறினார். சமூக வலைதளங்களில் தனக்கு கணக்கு இருந்தாலும் அவற்றை அதிகளவில் பயன்படுத்துவதில்லை எனவும் தனது கணக்குகளை வேறொருவர் மூலம் நிர்வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய சிவகார்த்திகேயன் தனது ரசிகர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ள திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்ன வர்ஷிப் பண்ற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற, இல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகுற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் சமூக வலைத்தளங்கள் காலத்தின் கட்டாயம் என்றும் சிவகார்த்திகேயன் கூறினார். Maybe it's not the right moment to advise my brother. Experience is a better teacher. அரசியலில் தாவேகா தலைவர் விஜய்க்கு அறிவுரை வழங்க இது சரியான நேரம் இல்லை என்று கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் பிரபல ஊடகத்தின் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் எம்பி பங்கேற்றார். அப்போது அரசியல் தொடர்பான அவரது பார்வையை வெளிப்படுத்தினார். அப்பொழுது சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் சீனியர் என்கின்ற முறையில் விஜய்க்கு ஏதாவது அறிவுரை வழங்க விரும்புகின்றீர்களா என்ற கேள்விக்கு அறிவுரையை விட அனுபவமே சிறந்த ஆசான் என்று கமல் குறிப்பிட்டார். I am not in a position to give advice. I never took advice because it never came to me at the right moment. Maybe it's not the right moment to advise my brother. Experience is a better teacher than any of us because we have a bias. Experience doesn't. தனது நேரடி எதிரி என்றால் அது சாதி வெறிதான் என்றும் அந்த பெரிய எதிரியை சரியான முறையில் கையாள வேண்டும் என்றும் கமல் கூறினார்.